ஐநாட்டுணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா சும்மா இருக்காம நடேசன், சோழன், சேரன், பாண்டி, பல்லவன் சொல்லி எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளி பேசுறாங்க. இது மனோகர் குடும்பத்துக்கு மொத்த அசிங்கமா இருக்கு. ஆனா மனோகருடைய திட்டமே வேற. சோழனை மொத்தமா அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு கொண்டாருன்னு சொல்லி திட்டம் போடுறாரு. தம்பி சேரன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் கூப்பிடவும், சார் தப்பா எடுத்துக்கிறாங்க, நிலா ஏதோ எங்க மேல இருக்கிற பாசத்துல பேசிருச்சு, உங்களை ஏதோ கொஞ்சம் இதா பேசிருச்சு, எதையும் மனசுல வச்சுக்கிறாதீங்க சார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, தம்பி 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 அதெல்லாம் நான் எதுக்கு மனசுல வச்சுக்கிற போறேன், ஏன் பொண்ணு நிலா, என் பொண்ணு தானே, பேசிட்டு போறா, எனக்கு அதனால என்ன இருக்கு, தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், என்ன சார் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், தம்பி உங்களுக்கே தெரியும் எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, பையன் என்னதான் இருந்தாலும் ஆசை ஆஸ்தின்னு சொல்லிட்டு வேறுபாடு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க ஆசையா வளர்த்த பொண்ணு எங்க நிலாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அதனால நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், அப்பதான் சேரன், புரியுது சார், நிலாவை பிரிஞ்சு உங்களுக்கு இருக்கிறது கஷ்டம்தான், நீங்க தான் சென்னையில வீடு வச்சிருக்கீங்களா சார், சென்னையில வந்து இருங்க, நிலாவும் நீங்களும் தினமும் பாத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, இல்ல தம்பி, சென்னைக்கு எப்பயாவது வந்து போனா பிசினஸ் ரிலேட்டடா வந்து போனா கட்டி வச்சது தங்குறதுக்காக, ஆனா நிரந்தரமா என் பிசினஸ்ன்னு சொன்னா அது திருவண்ணாமலை தான், திருவண்ணாமலையிலேயே நான் இருக்கணும் தான் என்னுடைய விருப்பம், அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள சோழனுக்கு சொந்தமா ஒரு டிராவல்ஸும் வச்சு கொடுத்துரும், அதே மாதிரி திருவண்ணாமலையில தான் மாப்பிள்ளையும் இருக்கிற மாதிரி எங்க விருப்பம், எங்க பொண்ணு எங்க கூட இருக்கணும் தான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, என்ன சொல்றேன்னா உங்களுக்கு புரியலையா, சோழன் மாப்பிள்ள எங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம், இத பத்தி நாங்க நிலா கிட்ட பேசணும்னா கண்டிப்பா ஒத்துக்கிறவே மாட்டான், அதை விட உங்க தம்பி தெரியும் தானே நீங்க எப்படிப்பட்ட வீட்டுல இருக்கீங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும் நாங்க நிலாவை எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டோன்னு, எங்க வீடு சொல்லவே வேணாம், நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி வீட்டுல என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் இருக்கணும் தான் நான் விருப்பப்படுவேன், நீங்களே சொல்லுங்க, உங்க தம்பி ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல ஒரு பிசினஸ் மேனா ஒரு நல்ல பெரிய வீட்டுல இருக்கணும் தானே நீங்களும் விருப்பப்படுவீங்க, ஒரு அண்ணனா தம்பி நல்லா இருக்கணும் தானே நினைக்கணும், அதைத்தானே நீங்களும் நினைப்பீங்க, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரிசப்ஷனோட சோழன் மாப்பிள்ள இங்க திருவண்ணாமலையில இருக்கட்டும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, சேரன் அமைதியா இருக்காரு. சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி வேற, இத எப்படி சோழன் ஏத்துக்கிற போறானே தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசுல கடந்து புழுங்கிக்கிட்டு கிடக்காரு. சார் அது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் தயங்க, தம்பி நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, சோழன் மாப்பிள்ள எங்க கூட எங்க வீட்டு மாப்பிள்ளையா அவர் எங்களோட திருவண்ணாமலையில இருக்கணும், நீங்க அதுக்காக தம்பியை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நீங்க வரலாம் போகலாம், ஆனா மாப்பிள்ள திருவண்ணாமலையில தான் இருக்கணும், சென்னையில நீங்க இருக்கிற அந்த வீட்டுல இனிமேலும் மாப்பிள்ளையும் ஏன் பொண்ணும் இருக்க கூடாது, அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொன் குழந்தை இருந்தா கண்டிப்பா நான் சொல்றது உங்களால புரிஞ்சுக்கிற முடியும், நீங்க நல்லா நினைச்சு யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது சரியா தப்பான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க, நான் சொன்னது சரினா நீங்க உங்க தம்பி பாண்டி பல்லவன் உங்க அப்பா எல்லாரும் இந்த ரிசப்ஷனோட மாப்பிள்ளை கிட்டையும் நிலா கிட்டையும் சொல்லாம கிளம்புறது நல்லது, நீங்க சொல்லிட்டு கிளம்புறது நடக்காத காரியம், என்னன்னு சொல்லி அப்புறம் நிலா ஏன் மேல கோப்படுவா, மாப்பிள்ளை சொல்லவே வேணாம், அப்புறம் எங்களுக்கு தான் கெட்ட பேராகும், நான் என்னன்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும், நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், உங்க தம்பி நல்ல பிசினஸ் மேனா வளர்ந்து வருவாரு, திருவண்ணாமலையில எனக்கு தெரியாத பிசினஸ் மேனே கிடையாது, நான் ஒரு பெரிய கார் டிராவல்ஸ் வச்சு தரேன், பத்தாவதுக்கு மாப்பிள்ளைக்கு பிசினஸையும் கத்து கொடுக்குறேன், எல்லாமே அத்துப்படின்ற அளவுக்கு மாப்பிள்ளை ஒரு பெரிய ஆளா வளர்த்து காட்டுறேன், உங்க கண்ணு முன்னாடி உங்க தம்பி ஒரு பிசினஸ் மேனா வளர்ந்து நிக்கிறத நீங்க பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் இங்க சேரனுக்கு என்னென்னத்தையோ சொல்ல, ஆனா சேரன் மனசு முழுக்க முழுக்க ஏத்துக்கிறவே மாட்டேங்குது. சரி நம்ம தம்பி வளர்ச்சியை கெடுப்பானே, சோழன் நல்லா வளர்ந்து பிசினஸ் மேனா வந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுறதானே நமக்கு வேணும், நம்ம கிளம்பிடுவோம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் நான் கிளம்புறேன், நானு பாண்டி பல்லவன் அப்பா எல்லாரும் நாங்க நிலா கிட்டையும் சோழன் கிட்டையும் சொல்லாம கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, நல்லது தம்பி நீங்க ரொம்ப நல்ல மனசுக்காரரு, அதான் நான் சொன்னதும் பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, சார்
நாளை பின்ன நிலாவும் சோழனும் நாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, அந்த கவலைலாம் உங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, சேரன் பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பாண்டியும் பல்லவனும் வரவும், அண்ணே நீ எங்க போன, உன்னை நான் காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, அப்பதான் பல்லவன், என்னன்னே பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, நம்ம கிளம்ப போறோமா, இன்னும் சாப்பிடவே இல்லை, ரிசப்ஷன் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சோழ அண்ணன் நிலா அண்ணி எல்லாரும் தானே சேர்ந்து கிளம்பணும், நீ மட்டும் தனியா இங்க வந்து பேக்ல துணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்க, டே பல்லவா நீ துணி எடுத்து வை, பாண்டி நீ எடுத்து வைடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, அண்ணே என்னன்னு சொல்லு, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், டே பாண்டி பல்லவா எதையும் கேட்காதீங்கடா, துணி எடுத்து வைங்கன்னா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சேரன் கோப்பட, சரின்னு சொல்லிட்டு பாண்டியும் பல்லவனும் பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நடேசன் வராரு. டே என்னடா சாப்பிட காணா உங்களை, எங்கடா போனீங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, அப்பா உங்க ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, வாங்க கிளம்பலாமா, அப்ப என் மருமக அவன் சோழன் இவங்கெல்லாம் ரிசப்ஷன் மேடையில நின்னுகிட்டு இருக்காங்க, நம்ம இன்னும் சாப்பிடலடா, எங்கடா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அப்பதான் சேரன், இனிமேலு சோழன் இங்கதான் இருக்க போறான், நிலாவும் இங்கதான் இருக்க போகுது, நிலாவுக்கு என்ன தலையெழுத்தாடா, இப்படி பெரிய பங்களா மாதிரி வீட்டை விட்டுட்டு நம்ம வீட்டுல வந்து தங்கன்னா அதுக்கு என்ன தலையெழுத்தா, அதனால நிலாவும் சோழனும் இங்கதான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அப்பா நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கோவப்பட, இங்க பாண்டி பல்லவனுடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு சேரன் வர, நடேசனும் ஒன்னும் புரியாம பின்னாடியே வராரு. இங்க ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. மனோகர் மனசுல அப்படியே உச்சி குளிந்து போயிருக்கு. அப்பதான் சோழன் எங்க அண்ணனையே காணா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சேரனையும் காணா, பாண்டி பல்லவன் நடேசன் யாரையுமே காணா, இவங்கெல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரிசப்ஷன் மேடையில இருந்து கீழே இறங்கி வந்து வெளியில வந்து பாக்குறாரு. 3 பேரும் கையில பேக் எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிட, சேரன் திரும்பி பார்க்க, எங்கனே போற, என்னன்னே என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, அப்பதான் பாண்டியும் பல்லவன் நடேசன், எங்களுக்கு ஒண்ணுமே புரியலனே, அண்ணன் என்ன சொல்லுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்பதான் நடேசன், டேய் உன் மாமனார் பார்த்த வேலையா தாண்டா இருக்கும், அதான் இவன் முகமே மாறி போயிருக்கு, எனக்கு என்னமோ உன் மாமனார் செஞ்ச வேலையாத்தான் இருக்கும், என்ன சொல்லியிருப்பாரு, உங்க தம்பி எங்க வீட்டு மாப்பிள்ளையா இருந்திருக்கட்டும், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு, இவன் என்ன நினைச்சிருப்பான், தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அதனால நம்ம கிளம்பியிருப்போம்னு நினைச்சிருப்பான், இதன்னடா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நடேசன் கண்ணுல பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்ல, சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சி. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், எங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கேட்கவும், சேரனால பார்த்தா எந்த பதிலும் சொல்ல முடியல. அண்ணே வானே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சேரனுடைய கையை பிடிச்சி இழுத்து மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போக, மனோகருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. போனவங்கள இவன் திரும்ப கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட மனோகர் பார்த்துக்கிட்டு இருக்க, நிலா பாக்குறாங்க. 3 பேர் கையில பேக் இருக்கு. சோழன் கோவத்தோட கூட்டிட்டு வரதை பார்த்ததும் நிலாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன நடந்திருக்கும், கையில பேக் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மாலையை கழட்டிட்டு மேடையில இருந்து நிலா இறங்கி ஓடியாராங்க.